ஒரு அருமையான ஒரு தகப்பன். அவர்கள் 5 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தார், 5 பிள்ளை. அப்போ அந்த முதல் பிள்ளைக்கு திருமண வயது பொதுவாக ஒரு 22 வயசுலேயே நம்ம ஊரில் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த 22 வயசில் அந்த தகப்பனாரால் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. 23 ஆயிடுச்சு, அப்பவும் முடியல. 24வது வயசாச்சு, ஒருத்தராக கேட்க ஆரம்பித்தாங்க சொந்தக்காரங்க. என்ன இன்னும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கல, என்ன இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கல, நீ மனசில் வச்சுருக்கிறியா, உனக்கு 4 பிள்ளை, உனக்கு 5 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளைகள் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், முதல் பிள்ளைக்கே இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஆனால் இவர் ஆண்டவரை மட்டும்தான் நம்பியிருந்தார். ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. 26வது வயது. ஒரு நாள் அவர் ஒரு சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கு போகும்போது ஒருத்தர் கேட்டாராமா, இந்த மாதிரி ஏன் உன் பிள்ளை இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்க, 26 வயசாகுது, 4-5 பிள்ளைங்க இருக்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையான்னு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னாராமா, அது ஒன்றும் இல்லை, அந்த மூத்த பிள்ளை 30,000 சம்பாதிக்குது, அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வருமானம் போயிடும்ல, அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய இருதயம் உடஞ்சிருச்சாமா. ஆண்டவரே, நான் ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்வு குறைவை நான் நினைக்கிறதே இல்லையே, அந்த பிள்ளையினிடத்திலிருந்து வாங்கி நான் சாப்பிடணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கல, நீங்க தடை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்றது. ஆனா இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு மட்டும் போயிடக்கூடாதுப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணார். ஒரு மாதத்திற்குள்ளேயே ஒரு நல்ல மாப்பிள்ளை ஆண்டவர் கொடுத்து அவங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட அந்த திருமணத்தை கிராண்டா ஆண்டவர் நடத்தி முடிச்சார், மகிழ்ச்சியா நடத்தி முடிச்சார். அப்ப நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எத்தனையோ பேர் வேணாலும் இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு சொல்லலாம், இல்லைன்னா வெட்கப்படுத்தலாம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போயிட்டனே அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை வரலாம், சுற்றி இருக்கிறவங்க கூட பேசலாம். இல்லை, ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள் அந்த வேதனைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து வெட்கத்தை அனுபவிக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க, ஆண்டவரை நம்புறேனா வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை நம்புறேனா சொந்தங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போக மாட்டேன், நண்பர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த விடமாட்டார், என்னை ஒரு நாளும் எதிரிக்கு முன்பாக வெட்கப்படுத்த விடமாட்டார், என் பிள்ளைகள் வெட்கப்படுத்த விடமாட்டார், எனக்கு ஒரு நன்மை நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கும். அன்று நான் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் என் தலையை நிமிர பண்ண கர்த்தர் வல்லவர். நான் தலை குனிந்த இடத்திலே கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார். நான் வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் என் தலையை நிமிர பண்ணுவார், நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் அதை தீர்க்க தரிசனமா சொல்றது மாதிரி கூட எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல கர்த்தர் நிச்சயமாய் வருகிற மாதத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, ஹல்லேலூயா, உங்களை வெட்கப்படுத்தின இடத்திலே கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவரை பொறுத்த அளவுல ரிஜெக்ட் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவருடைய அகராதியில ரிஜெக்ஷன் அப்படின்றது ஒண்ணு, ரிஜெக்ட் அப்படின்றது ஒண்ணு இல்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தள்ளப்படுதல் அப்படின்றது ஒண்ணு இல்லை. அவர் எவரையும் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்க எல்லாருமே, எவரையும் தள்ள மாட்டாராமா. எப்பேர், அதான் விபச்சார ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சரி போ, இனி நீ என்ன பண்ணாதேன்னா பாவம். எல்லாரும் தள்ளிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவள் மரணத்திற்கு பாத்திரமா இருக்கிறாள், இவள் மரணத்திற்கு பாத்திரமா இருக்கிறாள், இவளை கொல்லணும் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவ வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கலாமே, ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. அப்போ இந்த உலகத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளையே, உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யாரு வேணாலும் தள்ளலாம், அவங்க தள்ளட்டும். ஆனா ஒண்ணு மனசுல நினைச்சுக்குங்க, கர்த்தர் மட்டும் அவ்வளவு சீக்கிரமா உங்களை என்ன பண்ண மாட்டாருன்னா தள்ளவே மாட்டார், அவ்வளவு சீக்கிரமா தள்ள மாட்டார். வேதத்திலேயே ஆண்டவர் வேண்டான்னு தள்ளுனவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அதான்
சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சவுலை குறித்து சொல்றாரு, அவ்வளவுதான், அவன் ராஜாவா இல்லாதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்திருப்பாய் அப்படின்னு சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த சவுலை வந்து ஒரே நாள்ல எல்லாம் ஆண்டவர் தள்ளல. எத்தனையோ வாய்ப்பு, எத்தனையோ எச்சரிப்பு, எத்தனையோ டைம் பேசினாரு. ஆனா அவன் கீழ்ப்படியவே இல்லை. கடைசியில தான் சரி இவனை ராஜாவாக்குனதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அவனை ராஜாவினிடத்திலிருந்து தள்ளினார். உங்களை அவ்வளோ சீக்கிரமா ஆண்டவர் தள்ள மாட்டார், அவ்வளோ சீக்கிரமா தள்ள மாட்டார். ஆனா எச்சரிச்சு 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 நீங்க கேட்கவே இல்லைன்னா உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஸ்தானத்துல இருந்து வேண்டான்னு கர்த்தர் இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணிடுவாரு. அதனால ஆனா தாளந்து இல்லை, அழகு இல்லை, பின்னணி இல்லை, அப்படியே ஆண்டவர் யாரையுமே என்ன பண்ண மாட்டார்னா ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். இந்த உலகத்தை பொறுத்த அளவில் அவங்க ரிஜெக்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா தகுதியை வச்சுதான் ரிஜெக்ட் பண்றாங்க. இவன் இந்த மாதிரி அழகா இல்லை, படிப்பு இல்லை, அந்த மாதிரி தான். வேற என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. உன் குடும்பம் அப்படின்னு தான் எனக்கு என்னப்பா, உன் வாழ்க்கை அப்படின்னு தான் எனக்கு என்னப்பா, அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ 8 மணி நேரம் டியூட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் நீ குடி, தண்ணி அடி, நீ வந்து சிகரெட் அடிச்சுக்கோ, நீ எங்க வேணாலும் போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ இருக்க டைம் எப்படி இருந்துக்கோ, நீ வேலை செஞ்சது அவ்வளவுதான். இதுதான் உலகம் எதிர்பார்க்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லப்பா நீ குடிக்க வேணாம், நீ சிகரெட் அடிக்க வேண்டாம், நீ பரிசுத்தமா வாழு. ஆனா உனக்குள்ள ஒரு குவாலிட்டியுமே இல்லைன்னா கூட நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.